விசாரணை முடிந்துவிட்டது. விசாரணை? எது விசாரணை? இதுவா விசாரணை? சாட்சிகள் எங்கே? ஆதாரம் எங்கே? இப்போது நீ தூக்கு மேடையில் நிற்கிறாய். அதை மனதில் வைத்துக் கொண்டு பேசு. எதற்கும் துணிந்தவன் நான். தூக்கு மேடை எனக்கு ஒரு பஞ்சிமத்தை. எத்தருக்கு பெருங்கிலியாம் எதிர்க்கும் தீப்பிழம்பாய், எளியவனின் நல்வாழ்வாய், வீர திருவுருவாய், தியாகம் என்னும் திருவிளக்காய், புகழ்வாழ்வு வாழ்ந்த இனம் எங்களினம். கோழையாய் கூளை கும்பிடு போடும் ஈராய் வாழமாட்டான் இந்த கட்டப்பொம்மன். நாடாளும் உரிமை வைத்தவர்கள் நாங்கள். இல்லை, நாடாடி பிழைக்க வந்தவர்கள் நீங்கள். இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்களின் சொந்த மக்கள். நீ கூறும் நாட்டின் எஜமானர்கள். எங்களை கேட்டுத்தான் சூரியனே உதிக்கும். எப்படி அபகரித்தாய் இந்த நாட்டை? ஆயிரம் ஆயிரம் வீரர்களை கொண்டு அதுக்கடுக்காய் கபால ஓடுகளை அடுக்கி அவர்களுடைய விதவை மனைவிமார்கள் அழைத்தறிந்த கூந்தலை திரித்து ரத்தம் நோய்ந்த கைகளால் வெற்றி கொடி பறக்க விட்டார். இதுவா வீரம்? இதுவா வெற்றி? மானம் அவமானமடா, அவமானம். கட்டபொம்மா, உங்கள் நாட்டிலேயே உனக்கு ஆதரவில்லையே. நீ எட்டப்பதை கூறுகிறாய். கூடி கொடுப்பாரையும் கோலங்களையும் கொட்டர்களையும் பேசாதே. பிறக்க வந்த பழகியர்களை ஒரு இட்டுச்சேர போல் அடக்கடக்காய் கொண்டவன் நீ. அவர்களை மன்னிக்காது. ஒரு நாள் மக்கள் கொடித்தழுவார்கள். நாட்டை வேட்டைக்காராக்கி நயவஞ்சகர்களை விரட்டி அடிப்பார்கள். உனது கனவு பலிப்பது நடக்காது. எடுத்து செல்லுங்கள் இவனை. எட்டத்திற்கு மோசு கொட்டி வாழும் சிங்க திருவிடவே என் தம்பி ஊமத்துறை இந்த சாகப்போகும் தருவாயில் என்னை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். போகட்டும். ஆனால் இந்த மண்ணிலே பிறந்தோம், இந்த மண்ணிலே வளர்ந்தோம், இந்த மண்ணிலே வந்தாவோம். ஆனால் அந்நியருக்கு ஒரு பொழுதும் அடிபடிய மாட்டோம். பகைவர்களை கருவறுத்து போர் புரியவே இறந்திருந்தால் பெருமையாக இருந்திருக்கும். அந்த பாக்கியத்தை இழந்துவிட்ட எனக்கு இந்த இழிவு சாவு பொருத்தமானதுதான். நான் நாட்டிற்காக சாகின்றேன், இந்த மண்ணிற்காக சாகின்றேன். பழகியர்களே, இந்த வாய்ப்பு பழகியர்களே, கட்டப்பொம்மனுடைய கதை முடிந்து விட்டது மட்டும் எண்ணி விடாதீர்கள். இன்னும் ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் தோன்றுவார்கள். உங்களை விரட்டி அடிப்பார்கள். ஓம் காளி. எடுத்து செல்லுங்கள். கட்டளை நிறைவேற்றுங்கள். ஆற்றலால், வீரத்தால், தியாகத்தால் சிவகங்கையை மீட்டெடுத்த மறவர் குலத்து மகாராணி வேலு நாச்சியாருக்கு எனது பணிவான வணக்கம். மானமரத்தி வேலு நாச்சியாருக்கு இந்த மரத்தமிழரின் வீர வணக்கம். வீரர்களே,
நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று அஜாக்கிரதையாக இருந்துவிடக் கூடாது. இந்த நேரத்தில் தான் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும் தாயே, அவ்வாறே ஆகட்டும். மருந்து சகோதரர்கள் ஆற்றிய பணிக்கு அவர்களை சிறந்த கௌரவிப்பதற்காக நமது அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. ஆகையால் இன்று முதல் நமது பாளையத்திற்கு பெரிய மருது தளபதியாகவும் சின்ன மருது அமைச்சரையாகவும் நியமனம் செய்கிறது. தாயே, தங்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன் தாயே, கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன். தாயே, உடல் உள்ளவரை, இந்த உடலில் உயிர் உள்ளவரை சிவகங்கையின் சீர்மைக்காக நான் பாடுபடுவேன் என்று தங்களுக்கு உறுதி கூறுகிறேன் தாயே. அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. நாட்டு மக்களே, நமது பாளையம் மீண்டும் சிவகங்கை என்றே அழைக்கப்பட வேண்டும். தமிழ்தான் நமது ஆட்சி மொழி என்பது எல்லாருக்கும் புரிய வேண்டும். அரசியாரே, நாட்டில் பசியின் பிணியும் ஒழிய வேண்டும். பஞ்சமில்லா நாடு செழிக்க வேண்டும். திருடர் பயமில்லாமல் மக்கள் எல்லாரும் செல்வ செழிப்புடன் எப்போதும் வாழ வேண்டும். அதற்கு நாங்கள் தான் வழிவகை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன் அரசியாரே. தல யாத்திரை, அன்னசத்திரம், சாவடி, தர்மஸ்தாபனம், ஆலயங்கள் எப்போதும் எப்படி நல்லபடியாக நடக்க வேண்டும். ஆலயங்கள், திருவிழாக்கள், திருப்பணிகள் என் மனதிற்கு ஏற்படுத்துகிறது. புத்துணர்ச்சி